ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பில்வாஷ்டகத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அகண்ட பில்வ பத்ரேன பூஜிதே நந்திகேஸ்வரே சுத்யந்தி சர்வ பாபேப்யோ ஏக பில்வம் சிவார்ப்பணம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பில்வாஷ்டகத்தின் 3வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஆதிசங்கராச்சாரியார் இந்த ஒரு வில்வத்தை பார்த்து அந்த வில்வத்தின் மகிமைகளை சொல்ற விதமாக பிரார்த்தனை செய்கிறார். அகண்ட பில்வ பத்ரேன பூஜிதே நந்திகேஸ்வரே. நந்தி என்பவர் தான் சிவபெருமானின் வாகனமாக இருக்கார் என்று எல்லாருக்குமே தெரியும். பெருமாளுக்கு கருடன் வாகனமாக இருக்கிற மாதிரி நம்மளோட இந்த சூரிய பகவானுக்கு அந்த ரதத்தில் இருக்கும் குதிரைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளோட சிவபெருமானுக்கு நந்திகேஸ்வரர் தான் வாகனமாக இருக்கார். இப்படி நந்திக்கு நந்தியோட வாகனமாக வச்சுட்டு இருக்க சிவபெருமானுக்கு நான் பூஜை செய்கிறேன் என்று சொல்றார் நம்மளோட ஆதிசங்கராச்சாரியார். அதுவும் எதை வச்சு பூஜை செய்கிறார்? அகண்ட பில்வ பத்ரேன, எந்த ஒரு குறைகளுமே இல்லாமல் பூரணமாக இருக்கும், முழுமையாக இருக்கும் ஒரு வில்வ பத்திரத்தை வைத்து, அதாவது ஒரு வில்வ இலையை வைத்து நான் அந்த பூஜையை செய்கிறேன். அப்படி நான் யாருக்கு பூஜை செய்கிறேன் என்றால் நந்தி, அவரோட வாகனமாக நந்தியை வைத்திருக்கிற நந்திக்கு தலைவனாக இருக்கிற சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறேன் என்று சொல்றார். சுத்தியந்தி சர்வ பாபேபியோ ஏக வில்வம் சிவார்ப்பணம். இப்படி அவர் ஏன் பிரார்த்தனை செய்கிறோம்? பிரார்த்தனை செய்தால் ஏதாவது ஒரு வரம் வேண்டும், அதை கேட்பதற்காக தான் பிரார்த்தனை செய்கிறார். அந்த மாதிரி செய்யும் போது நம்ம சங்கராச்சாரியர் என்ன வரம் கேட்க போறார், ஆதிசங்கரர் என்ன வரம் கேட்க போறார் என்றால் சுத்தியந்தி சர்வ பாபேபியோ, அனைத்து பாவங்களையும் அழுத்து என்னை சுத்தி செய்ய வேண்டும், என்னை புனிதமாக்க வேண்டும், என்னை தூய்மையாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாராம் நம்மளோட சங்கராச்சாரியார். ஆனால் அர்த்தத்தை பார்த்தோம் என்றால் அவரை தூய்மையாக்கணும், அந்த அனைத்து பாவங்களையும் அழிக்கணுங்கிறதுக்காக, தெரிந்து தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் அழிக்கணுங்கிறதுக்காக பூரணமாக முழுமையாக இருக்கும் அந்த பில்வ இலைகளை முழுமையான மனதோடு அந்த ஒரு பக்தியோடு சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார். அப்பேற்பட்ட சிவபெருமான் நந்திக்கே ஈஸ்வரனாக நந்திகேஸ்வரனாக இருக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றான். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இப்போ நாரதர் கிட்ட சத்யபாமா அது என்ன வழி என்று கேட்க, அப்ப நாரதர் சொல்றாராம் சத்யபாமாவை பார்த்து, அதாவது இந்த உலகத்துல ஒரு வழக்கம் இருக்கு சத்யபாமா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேண்டும் என்றால் அந்த விஷயத்த ஒரு தராசுல வைக்கணுமா. அந்த தராசு என்று சொல்லும்போது நம்ம காய்கறி வாங்க கடையிலனா பார்த்துருப்போம். ஆனால் ஒரு தராசுல வைக்கணுமாம் அந்த விஷயத்த. இப்படி அந்த விஷயத்தை வச்சுட்டு அந்த விஷயத்தோட வெயிட்டுக்கு சமமாக இன்னொரு வெயிட்டை வச்சா, அதுக்கு அந்த வெயிட்டுக்கு சமானமாக இன்னொரு வெயிட்டை வச்சா நிச்சயமாக நம்மளுக்கு அந்த விஷயம் கிடைக்கும் என்று சொல்றார் நாரதர். நம்ம காய்கறி கடையிலனா பார்க்குற அதே லாஜிக் தான் சொல்றார் நம்மளோட நாரதர். நீ என்ன பண்ணு, கிருஷ்ணரை கொண்டு போய்த்து அந்த தராசுல இருக்கும் 2 இடத்துல ஒரு இடத்துல வை கிருஷ்ணரை, இன்னொரு இடத்துல அவரோட வெயிட்டுக்கு சமானமாக என்ன இருக்கும் என்று நீ ஆசைப்படுறியோ, என்ன இருக்கும் என்று நினைக்கிறியோ அந்த விஷயத்தை, அந்த வஸ்துவை அந்த இடத்துல வை. இப்படி ரெண்டுமே டேலி ஆயிடுத்து, ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுத்து என்றால், சமமான நிலைக்கு வந்தது என்றால் கிருஷ்ணரை உன்னிடமிருந்து பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது என்று நாரதர் சொல்றாராம் சத்யபாமா கிட்ட. இதை கேட்ட உடனே இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கே, உடனே நம்ம கிருஷ்ண கிட்ட போவோம், ஒரு தராசை வர வைங்க நீங்களே என்று சொல்றாராம் நம்ம சத்யபாமா. இப்படி நாரதர் போறார், போயிட்டு அந்த தராசை எடுத்துட்டு வர சமயத்துல நம்ம சத்யபாமா கிருஷ்ணர் கிட்ட போறார், கிருஷ்ணனை கூட்டிட்டு வரலாம் அந்த இடத்துக்கு. இப்படி ஒரு தராசை தயார் பண்ண பிறகு அந்த தராசுல ஒரு இடத்துல கிருஷ்ணரை உட்கார வைக்கிறாளாம், இன்னொரு இடத்துல என்ன போடுறது என்று யோசித்து கொண்டே இருக்கலாம் சத்யபாமா. எதை போடலாம், எதை போட்டா இந்த வெயிட் கரெக்டாக இருக்கும், எதை போட்டா கிருஷ்ணரை அடைய முடியும், அவரின் அன்பையும் கவனத்தையும் எப்படி ஈர்க்க முடியும் என்று யோசித்து கொண்டே இருக்கலாம் சத்யபாமா. அப்ப டக்குன்னு அவரோட மண்டையில அந்த சத்யபாமாவோட அறிவுக்கு ஒரு விஷயம், ஒரு எண்ணம் எட்டியதாம். அப்படி நம்மளோட சத்யபாமாவுக்கு அந்த ஒரு யோசனை என்ன, அவளுக்கு அந்த எண்ணம் என்ன, அதை எப்படி அவ எக்ஸிக்யூட் பண்ணா, எப்படி அதை காட்டினா, செஞ்சு காட்டினா, இந்த விஷயங்கள் எல்லாம் நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.